கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். சோசலிச மையம் சார்பில் மதுரையில் அண்மையில் ஒரு கருத்தரங்கம் நடைபெறுகிறது. பல்வேறு திராவிட இயக்க, தமிழ் தேசிய, முக்குளத்தோர் சமூகத்தினுடைய பல்வேறு அமைப்பை சேர்ந்தவங்கலாம் பேச இருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கருத்தரங்கம் ஏதோ ஒரு இந்துத்துவாவிற்கு எதிரான கருத்தை மையப்படுத்தி இந்த கருத்தரங்கம் நடத்தினாலும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சாட்டை திருமணம் அவர்கள் தொடர்ந்து ஒரு பதற்றமாகறாங்களே, இதை எப்படி பார்க்கலாம் சார்? சோசலிச மையம் சார்பாக நம்முடைய தோழர் மருதுபாண்டியன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை அடுத்த மாதம் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் தொடர்ச்சியாக பசும்பொன் முத்துராமலிங்க அவர்கள் குறித்து ஆய்வு கட்டுரைகள், வரலாற்று செய்திகள், சான்றுகளுடன் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர்களில் முக்கியமானவர் மருதுபாண்டியன். அவர் தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கியவர். அவர் இந்த கூட்டத்தை, அதாவது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஒரு ஆன்மீகவாதி என்ற பெயரில் இந்துத்துவம் இந்திய தேசியத்துக்கு உள்ளே அழைத்து செல்வதை, பசும்பொன் தேவர்கள் இந்துத்துவம் இந்து தேசியத்துக்கு எதிரானவர் என்கின்ற அரசியலையும் ஆன்மீகமும் தேவருடைய அரசியலும் என்கின்ற ஒரு கருத்தரங்கு நிகழ்ச்சியை, ஒரு அவசியமான வரலாற்றில் பதிவேறக்கூடிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார். அதில் நம்முடைய அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் கலந்து கொள்வதாக என்னிடத்திலே, நம்முடைய மரியாதைக்குரிய மருதுபாண்டியன் இடத்திலே தொலைபேசியிலே பேசினார். இது ஒரு அருமையான கருத்தரங்கம் தான், நானும் கலந்து கொள்கிறேன் என்று அந்த கருத்தரங்கத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறேன். நிறைய ஆய்வாளர்கள், அதில் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, தமிழ் தேசியவாதிகள், தங்க குமரவேல் போன்ற பொதுவுடைமை சிந்தனையாளர்கள், இயற்கை வேளாண் விவசாய அந்த ஆராய்ச்சி ஈடுபட்டிருக்கக்கூடிய தோழர்கள், பல்வேறு துறைகளில் சிறந்திருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதாக நம்முடைய மருதுபாண்டியன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஓகே சார். இது யாருக்கு வலிக்கணும்னு கேட்டா, முத்துராமலிங்க தேவருடைய பட்டையை பார்த்து, முத்துராமலிங்க தேவர் பேசின ஆன்மீக அரசியலை பார்த்து, முத்துராமலிங்க தேவரையே அறியாத, முத்துராமலிங்க தேவரை பற்றி முழுமையாக புரியாத, முத்துராமலிங்க தேவரை வைத்து பிழைப்பு நடத்துகிற, முத்துராமலிங்க தேவரை வைத்து முக்குளத்தோர் மக்களுடைய வாக்குகளை வாங்க வேண்டும் என்று கருதுகிற கபோதி கூட்டம் அஞ்ச வேண்டும், பயப்படணும். அவன் தான் உண்மையை உடைக்க போறானா, உண்மையை உடைச்சு இந்த கருத்தரங்கத்துல தெளிவாக்க போறாங்க அப்படின்னு கண்டு அவரை வச்சு பிளப்பு நடத்துற வீணர்கள் கூட்டம் அஞ்ச வேண்டும். சாட்டை துரைமுருகன சீமானு ஏன் பதற? உனக்கு தாத்தா 1000 தாத்தாவை சொல்லுவ. நம்ம மறைந்த அண்ணன் காளிமுத்த கூட நீ பெரியாருன்னு சொல்லுவ. அதனால நீ உனக்கு எத்தனையோ தாத்தாவை சொல்லுவ. முத்துராமலிங்கத்தை வச்சு நீ அரசியல் பண்ணல. ஒரு 4-5 ஆண்டு காலத்துக்கு முன்பாக முத்துராமலிங்கத்துடைய ஜெயந்திக்கு சீமான் முத்துராமலிங்க தேவர்னே சொல்ல மாட்டார், முத்துராமலிங்கனார் அப்படிதான் சொன்னார். தேவர் பேரை கூட அவர் தேவர் பாடு சொல்ல மாட்டார். அவரு யாருக்கு பயந்து சொல்ல மாட்டார்ன்றது நமக்கு தெரியும். இப்ப இந்த 4-5 வருஷமா தான் ஒரு தேவர் முத்துராமலிங்க தேவர் எங்க தாத்தான்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி முத்துராமலிங்கனார் அப்படிதான் சொன்னார் அவரும். விமர்சனம் என்பது தேசபிதா மகாத்மா காந்தி மேல இருக்கா? இருக்கு.
மகாத்மா காந்தி அவர்கள் காரைக்குடி பக்கம் தேவகோட்டை அருகில் சிராவாயால் என்ற கிராமத்தில் ஜீவானந்தம் அவர்கள் நடத்திய அந்த ஆசிரமத்திற்கே வந்தார். நான் அவரை தேடி பார்க்க வேண்டும், நான் என்னை தேடி அவர் வர வேண்டாம், நான் அவரை தேடி செல்வேன் என்று சொல்லி மகாத்மா காந்தி வந்தார். அவர்கிட்ட ஜீவா அவர்களுக்கும் நம்முடைய காந்தி அவர்களுக்கும் விவாதம் நடக்குது. அதுல மனு தர்மத்தில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை மகாத்மா காந்தி அவர்கள் ஒத்துக்கொள்கிறார். இந்த இடத்துல ஜீவா அவர்கள் மறுத்து பேசி இன்று முதல் நான் காந்திய கொள்கையிலிருந்து விலகிறேன் விலகியிருக்கிறார். அதனால முழுமையாக காந்தியை வெறுத்தாரா? கிடையாது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு இருக்கிற முழு கொள்கை பகுத்தறிவாதி, அவர் இருக்கிற சில கொள்கையில வாதத்துல ஏத்துக்கிற முடியாது. பெரியார் அண்ணாவுக்கு சில கருத்து முரண்பாடுகள் வெளியே வர்றார். கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு கருத்து வேறுபாடு. இப்படி கருத்து வேறுபாடுகள் இருக்கிற காரணத்தினாலேயே முழுமையாக ஏற்றுக்கொண்ட கொள்கையை நான் முழுமையாக அவருடைய தியாகத்தை, அவருடைய விடுதலை போராட்ட அர்ப்பணிப்பை புறக்கணித்து விட முடியாது. அதைத்தான் குளத்தூர் மணியண்ணன் அவர்கள் சொன்னார்கள். தேவரவர் மேல் எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் அவற்றுக்கு நல்ல குணம், நல்ல அம்சங்கள் இருக்கு, அதுவும் இருக்கு. இல்லாம ஒரு மனிதன் வாழ முடியாது. நாங்கள் அதை வெளிக்கொண்டு வருவோம், வரலாற்று ரீதியாக வெளிக்கொண்டு வருவோம். அவற்றுக்கு அந்த உண்மையான ஆன்மீகம் என்ன, அரசியல் என்ன, இப்ப பேசக்கூடிய இந்துத்துவ அரசியல் என்ன, இந்துத்துவர்களுக்கும் தேவருக்கும் சம்பந்தம் உண்டா, இதை நாங்க ஆதாரபூர்வமா உடைப்போம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்துறோம் சொல்லியிருக்கோம். சாட்டை என்ன சொல்றான், அரை மணி நேரம் காணொலி போட்டிருக்கேன். நம்ம யாரையும் தவறா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க வாங்கின காசுக்கு கூவுறீங்க. இந்த இடத்துல சீமான விமர்சனம் பண்ணியோ, இல்ல வச்சுக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணியோ, அல்லது தமிழ் தேசியத்தை அவங்க பேசுற சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை விமர்சனம் பண்ணியோ இந்த கருத்தரங்கு இல்லை. முதல் வாசகர்கள், நடுநிலையாளர்கள், இதை பார்க்கக்கூடிய காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் யோசிக்கணும். இந்த கருத்தரங்கு யாருக்கு எதிரானது அப்படின்னு யோசிக்கணும். சீமானுக்கு எதிரானதா? இல்ல. இல்ல சாட்டை துறைமுருகனுக்கு எதிரானதா? இல்ல. இல்ல அவன் பேசுற போலி தமிழ் தேசியத்துக்கு எதிரானதா? இல்ல. இது யாருக்கு எதிரானது? முத்துராமலிங்கர் பேசிய ஆன்மீகம் என்ன, அவர் பேசிய அரசியல் என்ன, இன்றைக்கு இந்துத்துவா அவரை கையெடுப்பதற்கு காரணம் என்ன, இதை நாங்க விளக்க போறோம். உனக்கு இதை கண்டு பாஜகவோ சங்பரிவார் கூட்டமோ அல்லது தேவரையே அறியாத, தேவரை பற்றியே தெரியாத கூமுட்டை பேசுற பேர் இருக்க, தேவர் பேரை சொல்லிட்டு கூமுட்டை உடம்பு வளர்த்துக்கிட்டு, தான் வளர்ந்துக்கிட்டு, சீட்டு வாங்கிட்டு, தான் உண்டு தன் பொண்ணு உண்டு தன் பிள்ளை உண்டு வாழ்றதுக்காக தேவர் படத்தை போட்டிருக்காங்க. தேவரை பத்தி எதுவும் தெரியாத அடி முட்டாள் நாட்டில் நடமாடுறாங்க. நாங்க அந்த முட்டாள்களை எல்லாம் நாங்க ஒன்னும் சொல்ல விரும்பல. இந்த கருத்தரங்கத்துக்கு மூலம் எங்க விளக்கத்தை சொல்ல விரும்புறோம். இதுல சீமானு சாட்டை துறைமுருகனும் முந்தி கொண்டு யார் பாதிக்கப்படுறானோ, ஆடிட்டர் குருமூர்த்தி வகைரா, காடேஸ்வர வகைரா பேச வேண்டிய சப்ஜெக்டுக்கு நீ ஏன் அரை மணி நேர காணொலிய சாட்டையா போடுற? திராவிட இயக்கம் இந்த நிகழ்ச்சி நடத்துதுன்ற சோசியலிச மையம் மருதுபாண்டிய நடத்துறாரு நிகழ்ச்சி. சரி, ஆர்குமெண்ட் பிரார்த்தனை வச்சுக்கிற. தமிழ்நாட்டில் தேவர் எப்ப இறந்தாரு? நான் இந்த சாட்டை துறைமுனை கேட்கிறேன், சீமான கேட்கிறேன். அவர் இறந்தது எப்ப? 63, 64. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடிதான், பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடிதான் பசும்பொன் முத்துராமலிங்கத்தோடைய ஜெயந்தி
நாடு முழுவதும் மிக சிறப்பாக நாளுக்கு நாள் வருடத்துக்கு கொண்டாடுறதுக்கு காரணம் திராவிட இயக்கம் இல்லையா? பசும்பொன் தேவர் நினைவிடத்திற்கு அமைப்பதற்கு அனுமதி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அங்கே தங்க கவசம் வைத்தது திராவிட இயக்கத்துடைய புரட்சி தலைவி அம்மா. அரசாங்க விடுமுறை நூற்றாண்டு பிறந்தநாளுக்கு நம்முடைய நூற்றாண்டு முத்துராமலிங்கத்தோடைய ஜெயந்திக்கு விட்டது. 3 அரசு கல்லூரிகளை திருநெல்வேலி, சிவகங்கை, மதுரையில ஏற்படுத்தி மூக்கியாத்தூர் ஏற்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். மதுரையில மிகப்பெரிய வெண்கல சிலை ஜனாதிபதி விவிகிரியை கொண்டு வந்து வச்சது திராவிட முன்னேற்ற கழக அரசு. கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் பிரமலை கல்லர், குண்டே போட்ட மரவர் உள்ளிட்ட அனைவரையும் சேர்த்தது திமுக ஆட்சி, கலைஞர் ஆட்சி. எதை செய்யல? அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசு கிழிச்சுச்சா? நான் கேட்கிறேன். எங்களை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்களை திராவிட இயக்கம் மதிக்கும். பச்சை தமிழர் காமராஜரை மதிப்போம், வஉசியை மதிக்கிறோம், கட்டப்பனுடைய தியாகத்தை போற்றுகிறோம். சாதி அடிப்படையில் கிடையாது. இவரெல்லாம் நாங்க சாதியா பார்க்கல. நாங்க வஉசி பிள்ளைன்னு மாட்டோம், கப்பலோட்டிய தமிழன். அப்படிதான் அவங்களுக்கு தெரிய வர. வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் இவங்கெல்லாம் திராவிடர்கள், தமிழர்கள், வீரமானவர்கள். இப்படிதான் நாங்க திராவிட இயக்கம் அடையாளப்படுத்துறோம். ஆனா அண்மை காலமா முத்துராமலிங்கத்தவர்கள் மறைவிற்கு வராத யாரு? RSS வந்துச்சா? இன்னைக்கு சங்பரிவார் கூட்டம் வந்தாங்களா? ஜனா கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கும் போது என்னைக்காவது வந்தாரா? தேர்தலுக்காக முக்குளத்தோர் வாக்கு வங்கியில கவர் பண்ணணுன்றதுக்காக முத்துராமலிங்கத்தவர் இந்த ஆன்மீகம் பேசினார்னு சொல்லி முட்டாப்பைய சில பேரு. எங்க தந்தையார் இருந்தாலும் எங்க தந்தையார் முத்துராமலிங்கத்தவர் கூட இருந்தவர். அவன் சொல்றான் சாட்டை உங்களுக்கு என்ன சம்மந்தம்? நாங்களாம் முத்துராமலிங்கத்தவருடைய குடும்பத்தோடு ஐக்கியமான குடும்பம், தலைமுறை தலைமுறையா. அப்பேற்பட்ட முத்துராமலிங்கத்தவருடைய புகழை சீர்குலைக்கின்ற சக்தி யார் தமிழ்நாட்டில்? இப்ப நாங்களாம் பசும்பொன் பாணின்னு பேர் வச்சிருக்க, தந்தையார் வச்சிருக்காரு. எனக்கு அந்த பேருக்கு வீரமா இருக்குமா இல்லையா? அந்த பேருக்கு விவேகமா இருக்குமா இல்லையா? திராவிட கருத்தியல் என்பது சமத்துவம், சகோதரத்துவம். அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டாங்க. சமத்துவம், சகோதரத்துவம் முத்துராமலிங்கத்திற்கு எதிரானதா? காமராஜர் கருத்துக்கு எதிரானதா? தலைவர்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு கருத்து உண்டு. பெரியாருக்கு எதிராக முத்துராமலிங்கத்தை தவிர சீமா நிறுத்தி பார்க்கிறார். நடக்குமா? பெரியார் அவர்கள் நேதாஜி பத்திரிகையை முத்துராமலிங்கத்தை தொடங்கும் போது பெரியார் அவர்கள் வாழ்த்து கடிதம் எழுதியிருக்கிறார். வாழ்த்து மடல் இருக்கு பெரியார் முத்துராமலிங்கத்திட்ட இருக்கு. வரராஜ நாயுடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த வரராஜ நாயுடோடு முத்துராமலிங்கத்தேவர் பலமுறை பெரியாரை சந்தித்து பேசியிருக்கிறார். காங்கிரஸ்ல இருந்து வெளியேறினார் காங்கிரஸ் ஆதிக்கத்தை பெரியார். அவர் சமூக நீதிக்காக ஐயா அவர்கள் வெளியேறினார்கள். இங்கே ஆதிக்கம் செய்கின்ற காங்கிரஸ் இருந்து வெளியேறினார் முத்துராமலிங்கத்தேவர். தானே உண்மை. நாங்க பேசக்கூடியது முத்துராமலிங்கத்தேவர் வாழ்ந்த காலத்துல RSS இருந்துச்சு. நாக்பூருக்கு RSS என்னைக்காவது போயிருக்காரா? என்னைக்காவது RSS தலைவர்கள் முத்துராமலிங்கத்தேவரை சந்திச்சிருக்காங்களா? இந்த அயோத்தி பிரச்சனை அப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. அது சம்பந்தமா நாடாளுமன்றத்தில் என்னைக்காவது முத்துராமலிங்கத்தேவர் பேசியிருக்காரா? ராமஜென்ம பூமி குறித்து தேவர் பேசியிருக்காரா? முத்தாலால் சட்டம் குறித்து பேசியிருக்காரா? RSS ஆதரிச்சு எங்கேயாவது ஒருவரையும் பேசியிருக்காருன்னு சொல்லு.
முத்துராமலிங்க தேவர் போற்றியது மெய்யியல். அவர் இயற்கை வேளாண்மையை பேசினார். மெய்யியல் கடலூர் வள்ளலாரை வணங்கினார், வழிபட்டார். தமிழ் மரபு சைவ சுத்த சுய சன்மார்க்க நெறி. காஞ்சி சங்கராச்சாரியர் என்னைக்காவது பேசியிருக்காரா? ஆதரிச்சிருக்காரா? காஞ்சி மடத்துக்கு தேவர் போயிருக்காரா? வரலாற்று ஆவணம் தான் போடு. நாங்க முத்துராமலிங்கத்தில் எங்க தந்தையார் அவர் கூட இருந்தவர். சில பேருக்கு முத்துராமலிங்க தேவரே தெரியாது. முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த காலத்துல முத்துராமலிங்க காங்கிரஸ் எதுக்கும் போது காங்கிரசுக்கு ஆதரவா இருந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் கொலை கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. வெளியே நாங்க பேசினா நாடி போயிடுவாங்க, அசிங்கமா போயிடும். பொழைச்சிட்டு போ. ஆனா ஒரு வரலாறு மாத்த நினைக்காது. நீ பிழைக்கிறதுக்காக ஒரிஜினல் வயிறு நீ பிழைக்கிறதுக்காக முத்துராமலிங்க தேவரை கொண்டு போய் RSS அடவு வைக்காதடா மானங்கட்ட நாயிலன்னு சொல்றோம். வாழ்நாள் முழுவதும் காங்கிரஸை வீழ்த்தியவர் முத்துராமலிங்க தேவர். காங்கிரசுக்கு இங்க வெற்றி முகத்தை அடித்தள அமைத்தவர் திருக்குறள் முத்துராமலிங்க தேவர். அதே காங்கிரஸை வீழ்த்தியவர் சீமான். சாட்ட துறைமுகம் பெருசா சொல்றாருமா, சீமான் வந்துதான் முத்துராமலிங்க தேவர் புகழையும் மூக்கையா தேவர் புகழையும் மேலாட்டு மாதிரி பேசுறார் நாய். மூக்கையா தேவருக்கு ஒரு வாழ்த்து மடல் பெரியார் எழுதியிருக்கிறார். அதுல பெரியார் முத்துராமலிங்க தேவர் சொல்றார். முத்துராமலிங்க தேவர் தந்தை பெரியாரை பெரியார் என்று சொல்லுகிறார். ரெண்டு பேருமே மதிக்கிறாங்க. பெரியார் எதிர்த்தது இந்துத்துவா, முத்துராமலிங்க தேவர் எதிர்த்தது இந்துத்துவா. முத்துராமலிங்க தேவர் போற்றியது வணங்கியது இந்து. திருநெல்வேலியான குடியிருந்தாரு, MP இருந்தார்ல, MLA இருந்தார்ல, முருகனை வழிபட்டார்ல திருப்பூர்ல. இந்த பிரச்சனை 1920 இருக்குல்ல, பிரிவி கவுன்சில் லண்டன் வரைக்கும் போயிருக்கல, முத்துராமலிங்க தேவர் தெரியும்ல, சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. நான் முட்டாப்பா முத்துராமலிங்க தேவர் பேரை சொல்லிட்டு முருகன் கோயிட்டு போய் நிக்கிறிய. முத்துராமலிங்க தேவர் திருநெல்வேலியா வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த இடம் இன்னைக்கு அரசியலமா இருக்கு. திருப்பூர்வண்டத்தில் முருகன் கோயிலுக்கு வழிபட்டு இருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்திலேயே வழக்கு இருந்திருக்கு. அந்த வழக்கு குறித்து முத்துராமலிங்க தேவர் பேசியிருக்காரா? என்னைக்காவது முருகன் கோயில போய் தீபயாத்திரை சொல்லியிருக்காரா? மலிவு அரசியல் பண்ணியிருக்காரா? அவரை பேரை சொல்லி மலிவு அரசியல் செய்யாத முட்டாளுகளே, பிழைப்புக்காக முத்துராமலிங்க தேவரை பாஜக கட்சியில சேர்க்காத. பாஜக தமிழ்நாட்டை துண்டாட நினைக்கிறான். கடவுளின் பேரால், மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் துண்டாட நினைக்கிறான். அதை கொடுக்கிற துட்டுக்கு விலை போகாதுன்னு சொல்றான். ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லி, சீபா ஆதித்தனார் மகன் சிவந்தி ஆதித்தன் சொல்லி கட்சி ஆரம்பிச்சவன் சீமா. நாங்க முத்துராமலிங்க தேவர் ஒரு RSS ஆதரிக்கவில்லை, முத்துராமலிங்க தேவர் ஒரு இந்துத்துவாவை ஆதரிக்கவில்லை. முத்துராமலிங்க தேவர் மகாத்மா காந்தி படுகொலையின் போது மகாத்மா காந்தியை கொலை செய்த கோட்சேவை கண்டித்து பேசியிருக்கிறார். பார்ப்பான் கோட்சேவை, என்னுடைய உடலை தாண்டிதான், என் உயிரை தாண்டிதான் 6 இஸ்லாமிய சகோதரர்களை தொட முடியும் என்று முத்துராமலிங்க தேவர் பேசியிருக்காரு. வரலாற்று ஆவணம் இருக்கு. அவர் வரலாறே தெரியாத எங்க இருந்தோ கட்சிக்கார காங்கிரஸ் இந்த கட்சியில இருந்து நான் எல்லாம் இப்ப முத்துராமலிங்க தேவர் பத்தி பேசுறேன். அப்ப நாங்க எங்க தந்தையால முத்துராமலிங்க தேவர் மறைந்ததுக்கு பின்னாடி காலதாமதமாக கல்யாணம் முடிச்சார். முத்துராமலிங்க தேவர் கல்யாணம் முடிக்க மாட்டேன்ட்டார். முத்துராமலிங்க தேவர் புதுக்கோட்டை ஜெயில இருக்கும்போது எங்க தந்தையார் போய் பாக்குறாரு. நீங்களா உசுரம்பட்டி கோயிலிருந்து என் பேரை கெடுக்காத, திருமணம் முடிச்சுட்டு வேலையை பாக்குறாரு. மணி என்ற புனை பேர்ல எங்க தந்தையார் கண்ணகி பத்திரிகை எழுதியிருக்கிறார். புனை பேர்ல அவர் ஆசிரியர், அன்றைக்கே தலைமை ஆசிரியர். இப்படிப்பட்ட குடும்பத்துக்காரர்கள் வரலாறு தெரியும். மருதுபாண்டின்னு வரலாறு எழுதுறாரு. சோசியலிச மையம் நடத்தது. திராவிட இயக்கம் முத்துராமலிங்க தேவர் போட்டுக்கிறோம், போட்டு இருக்கிறார். வாக்கு வங்கிக்காக அல்ல. நீ வாக்கு வங்கி முக்குளத்தோடு முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துக்கு போனாதான் ஓட்டு போடுவாங்கன்னு போயிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்குளத்தோடு ஓட்டு போட்டு முதலமைச்சரா வர வேண்டிய வைகோதான் வந்திருக்கணும். ஏன்னா அவரு முத்துராமலிங்க தேவர் இருந்த மறு வருடத்திலிருந்து இடையில நெருக்கடி நிலை காலத்தின் போது இடையில அவர் புடா சிறையில் இருக்கும் போதும் போக முடியல. ஆனா சேர்ந்து வெளியே வந்து போயிட்டாரு. தேவர் ஜெயந்திக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு விடாம போன தலைவர் நம்பர் 1 சொன்னா வைகோ தான்.
அப்ப வைகோ மக்கள் முதலமைச்சர் முக்குளத்தூர் மக்கள் ஓட்டு போட்டு அதுக்காக நாங்க போல முத்துராமலிங்கத்தோடைய வீரம் ஒரு சுதந்திர போராட்ட தலைவர். அவர் தமிழில் கையெழுத்து போட்டவர், தமிழ் போராட்டத்தை ஆதரித்தவர். உடனே தமிழ் தேசியம், அவர் உலக தேசியம் தெற்காசியா கண்டமே ஒன்றா இணைன்னு சொன்னவர்ப்பா சாட்ட. தெற்கு ஆசியா கண்டமே இணைய வேண்டும் சொன்னவர். அகண்ட பாரதம் பேசல, தமிழ் தேசியம் பேசல. ஆனா தமிழ் மொழி மீது பற்றாளர். ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வியை எதிர்த்தவர். இவ்வளவு பேசுறிய சீமான், வரலாறு பேசுறிய சாட்ட, நாங்க தான் வரலாறு பேசணும்னு சொல்லி முத்துராமலிங்கர் பேசுனதெல்லாம் பேசினா என்ன ஆகும்? பேசு பாப்ப நீ. விளைகின்ற விளைபொருள் விளைவிப்பவன் விவசாயி பேசிருக்காரு தேவர். யாரா சாத்தூர்ல உட்கார்ந்துக்கிட்டு விருதுநகர் மார்க்கெட்ல உட்கார்ந்துக்கிட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழுது பயிரிட்டு அவன் கொண்டு வரக்கூடிய விளைபொருளுக்கு சாத்தூர் சந்தையிலையும் விருதுநகர் சந்தையிலையும் விலை வைக்கிறவன் யார்? அவன் முழுமையா பேசினா, ஏன்னா நான் ஒரு பொதுநிலையாளர். நான் காமராஜரை மதிப்பவன், தேவரை மதிப்பவன், கக்கனை மதிப்பவன், எல்லா தலைவரும் நல்ல கருத்துக்களை பேசுவோம். இறந்த தலைவருக்கு கூடிய தவறான விமர்சனங்களை தவறான போக்குகளை குறித்து இப்ப நம்ம பேச விரும்பல. காரணம், யார் எந்த தலைவரையும் இப்ப தமிழ் தலைவர்களாக யாரும் பார்க்கல. முக்தார் ஏதோ பேசிட்டாருன்னு சொல்லி தகராறு நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கத்துல. முக்தார் பேசியிருந்தது காமராஜர் இழிவா பேசியிருந்தா தவறு, அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதை அரசியலாக்க பாக்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சீமான் ஒரு தவறான கருத்தை சொல்ற முத்துராமலிங்கத்தவர் குறித்து. ஏன்னா போராட்டம் பெருசா வெடிக்கல, உடனே முக்குளத்தூர் மக்களை தூண்டி விடுவோம் அப்படின்றதுக்காக முக்தார் முத்துராமலிங்கத்தவர் இப்படி சொன்னாரு. நான் ஒண்ணு சொல்றேன், சீமான் தண்ணி அடிச்சுட்டு முத்துராமலிங்கத்தவரை குறித்தும் காமராஜர் குறித்தும் பேசின பேச்சு என் கைக்கு இன்னும் வராம இருக்கு. ஆனா ஒரு இருக்கு, ஒரு முக்கியமான காவல்துறை அதிகாரிகள் இருக்கு, என் கைக்கு வரல. வந்தா தமிழ்நாட்டிலிருந்து விரட்டு நம்முடைய காமராஜர் பக்தர்களும் முத்துராமலிங்க தொண்டர்களும், இன்னும் சொன்னா நாடார்களும் தேவரும் இணைந்து கூட்டணி அமைச்சு சீமான விரட்டு வரைக்கும் அடிப்பாங்க. அப்படி பேசிருக்க நீ, நான் கேட்டுட்டாத நீ என்ன பேசிருக்க, தண்ணி அடிச்சதுன்னு கேட்டுட்டேன். அதனால முக்தார் தேவையில்லை. முக்தார்ல யார் தவறான முறையில் தேவரை பேசினாலும் காமராஜரை பேசினாலும் விடக்கூடாது. அவனுடைய நல்ல கருத்துக்களை மட்டும் சொல்லுங்க. பச்சை தமிழர் காமராஜர் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சா? கீழத்தமிழ் கலவரத்தை பத்தி சீமான் முழுமையா பேசுமா? நான் சாட்டை துறைமுகம் கேட்கிறேன், நீ நானும் காணொலியில் உட்காருவோம், இல்ல சீமான உட்கார சொல்லு. கீழத்தமிழ் நடந்த கலவரத்துக்கு யார் காரணம் பேசுவோமா? சாத்தூர்ல கொள்ளை லாபம், கருப்பு பணம், கள்ள மார்க்கெட் அமைச்சது யார்? தேவர் சொல்லிருக்கிற தேவர் பேசின ஆடியோ இருக்கு, அதை உட்கார்ந்து போட்டு விரிவா பேசுமா சீமா? சும்மா குழப்பம் பண்ணக்கூட நாட்டுல. தேவேந்திர மக்களும் தேவர்களும் ஒண்ணு, அதோட மாற்றம் இல்லை. பூர்வக்குடி மக்கள் ஒரே ரத்தம். நடந்ததா இருக்கட்டும், நடப்பது நல்லதா இருக்கட்டும் நினைக்கிறான். கசப்பானதை மறக்கிறான், சகோதரத்துவத்தை நீடிக்க நினைக்கிறான். நீ அங்க நடந்த அந்த படுகொலை குறித்து, முதலத்தூர் படுகொலை குறித்து பேசணும்னு சொன்னா வேல்சாமி நாடா என்று தலைப்பு மட்டும் போட்டு பேசுவோமா சீமான்? தயாராகணும். அப்ப நாங்க பேசுவோம். நீ ரொம்ப தவறான கருத்தை தமிழ்நாட்டில் RSS கிட்ட, ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட, மோடி கிட்ட பணம் வாங்கிட்டு தமிழ்நாட்டில் குழப்பம் பண்ண நினைச்சா, முதலத்தூர்லயே பரமக்குடியிலேயே வேல்சாமி நாடார் யார் தலைப்பு போட்டு பேச தயாரா? சாட்டை திருமுருகன். கீழத்தமிழ் படுகொலை குறித்து பேசுவோம். கீழத்தமிழ் படுகொலைக்கு காரணம் யார்? இந்த தலைப்போட பேசுவோமா? நான் தயார். ஆரோக்கியமா போகாது இல்லைங்க சார். ஆரோக்கியமா போக கூடாதுன்னு நாங்க விரும்புறோம். மிகப்பெரிய ஜாலியன்வாலாக் படுகொலையை விட மோசமானது கீழத்தமிழ் படுகொலை. எங்கள் ரத்த உறவுகள் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டது அநியாயமாக. இன்னைக்கு ஏன் சுட்டுக் கொண்ட காரணம் கூட டைரியில் எழுதல, போலீஸ் டைரியில். அது குறித்து விரிவா பேசுவோமா சீமா? முத்துராமலிங்க சொன்னாரு, கள்ள நோட்டு, கள்ள மார்க்கெட்,
எங்க பொருளுக்கு யாரா விருதுநகர் மார்க்கெட்ல சாத்தூர் மார்க்கெட்ல விலை நிர்ணயம் என்று சொன்னாரு. அந்த யார் சாத்தூர் மார்க்கெட்ல விலை நிர்ணயம் பண்ணவன்? விருதுநகர் மார்க்கெட்ல கருப்பு பட வச்சவன் யார்? இன்னைக்கு மணல் மாவியா வைகுண்டராஜனை குறித்து பேசிருக்கியா? வைகுண்டராஜன் யார்? தலைப்பை பேசுமா? நாம் தமிழர் கட்சி. நாங்க மணல் வளர் கொள்ளையை தடுக்கக்கூடிய கட்சி. ஒரு குருவிலிருந்து மணல் வரும், மணலிருந்து குருவி வரும், குருவிலிருந்து காக்கை வரும் பேசுறே சீமான். வைகுண்டராஜன் யார்? தூத்துக்குடிய கூட்டம் போடுமா? நான் தயார். மணல் மொத்த மாவியா வைகுண்டராஜன் பேசுவோமா? நம்முடைய மருதுபாண்டியர் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார் சொன்னா இந்துத்துவ கும்பல் எப்படியாவது முக்குளத்தோர் மக்களை முருகன் வழிபட்ட திருப்புரம் கொண்டத்தை அப்படி கொண்டு வரேன். திருப்புரம் கொண்டு போய் வழிபட்டது உண்மை. என்னைக்காவது தீபத்தை பத்தி பேசிருக்காரா? அவர் வாழ்ந்த காலத்துல இந்த பிரச்சனை இருந்துச்சு பேசிருக்காரா? எடுத்துக்கிட்டு வாங்கடா, விளைச்சிட்டு போகடா. தேவர் வர சொல்லி ஜெயந்தி வசூல் பண்ணிட்டு போ, நீ பிஜேபியோட போ, எவை கூடயும் போடா. முத்துராமலிங்கத்தோட புகழை கெடுக்காகிறா மானங்கட்ட நாயிலான் இருக்குதான் இந்த கருத்துறது. முடிசூடா மன்னன் முத்துராமலிங்க தேவர் ஏஆர் பெருமாள் புத்தகத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடந்த வரலாறு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அதே மறுக்கிறாங்க மானங்கட்ட. இவங்க பிழைப்புக்காக தேவர் பெற சொல்றவன். மக்களுக்கு தெரியும் நாங்க யாரு. எங்காவது விளைவு இருக்க மாடா, எங்களை விலைக்கு வாங்க, இன்னுமே பிறந்து வரணும்டா. தவறு என்றால் யாரையும் தவறு பேசுவோம், நீதிக்காக பேசுவோம், நியாயத்துக்காக பேசுவோம். எந்த சமுதாய மக்களுடைய இழிவை யாராவது முக்தார் என்ன யார் என்ன காமராஜரையோ முத்துராமலிங்கரையோ பேசினா நாங்க கண்டிப்போம். ஆனா அவர் பேசலன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் இப்ப தேவர பேசினான்னு பொய் சொல்லக்கூடாது. ஒரு கருத்தரங்கு நடத்தினா அரை மணி நேரம் ஏன்டா சாட்டை திரும்ப காணொலி போடுற வாடா? இப்ப நான் சொன்னதெல்லாம் காணொலி போடுங்க. கீழத்தூர் யார்? கீழத்தூர் படுகொலைக்கு யார் காரணம்? வேலுச்சாமி நாடார் யார்? வைகுண்டராஜன் யார்? சாத்தூர் கள்ள மார்க்கெட் ஏவார் யார்? விருதுநகர் கள்ள மார்க்கெட் ஏவார் யார்? முதுகுளத்தூர் கலவரத்துக்கு யார் காரணம்? முழுமையா பேசுகிறார். அதனால தமிழ்நாட்டு மக்கள் முத்துராமலிங்க தேவரை வைத்து பிழைப்பு நடத்தி இங்கே கலவரம் செய்ய நினைக்கிறார்கள். முக்குளத்தூர் மக்களும் சரி, முத்துராமலிங்க தேவரை போற்றியவரும் சரி, இடதுசாரி பார்வையோடு முத்துராமலிங்க தேவரை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நன்றி சார். நன்றி.